மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.8 5வது கணக்கு தான் பார்க்க போறோம். ஒரு முடிவுறா பெருக்குத் தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் காண்க. சரிங்களா? அது என்ன பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா முடிவுறா பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ முடிவுறா பெருக்குத்தொடர் வரிசை ஃபார்முலா நமக்கு தெரியும். S இன்ஃபினிட்டிவ் A/1 - R அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல கணக்கு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க. முதல் உறுப்பை நம்ம என்னன்னு வைப்போம் அப்படின்னா 8 அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ A = 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல், அதாவது S இன்ஃபினிட்டிவ் கொடுத்துட்டாங்க. கூடுதல் எவ்வளவா? 32/3 எனில் அதன் பொது விகிதம் என்ன கேட்டிருக்காங்க? 6 நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த S இன்ஃபினிட்டி ஃபார்முலா இதை அப்ளை பண்ணலாம். S இன்ஃபினிட்டிவ்க்கு மதிப்பு என்ன இருக்குன்னு பாருங்க. மதிப்பு என்னதுப்பா? 32/3 = A. Aக்கு மதிப்பு என்னதுப்பா? 8/1 - 6 தெரியாது, நம்ம 6 தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை நம்ம என்ன பெருக்க போறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். இந்த 32 அப்படியே தான் இருக்கு. இந்த 1 - R எங்க போகுது அப்படின்னா இங்க போகுது. அப்போ 1 - R = இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 8 அப்படியே தான் இருக்கு. இந்த 3 இங்க என்னச்சு அப்படின்னா இங்க போகுது. இந்த பக்கம் பெருக்கலாக 32 இங்கிட்ட வரும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலா மாறும். ஸோ 8 × 3/32. 4 8, 4 32. இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 1 - R = 3/4 கிடைச்சிருக்கு. சரிங்களா? 6க்கு தானே மதிப்பு வேணும். அதனால இந்த +1 இங்கிட்ட கொண்டு போனா எந்த ஒன்றா மாறும் அப்படின்னா -1 என்னச்சு அப்படின்னா மாறும். -1. இந்த 1க்கு கீழே எதுவுமே இல்லாட்டா என்னதுக்கு அர்த்தம் அப்படின்னா 1 இருக்கிறது அர்த்தம். அப்படிதானே? இப்போ பகுதி நமக்கு சமமா இருக்கணும். இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இந்த 1 எதா மாற்ற போறோம் அப்படின்னா 4 மாற்ற போறோம். அதுக்கு மேலையும் கீழையும் எதால பெருக்க போறோம் அப்படின்னா நம்ம 4ஆல பெருக்க போறோம். இந்த 3 அப்படியே வரும். -4 4. இங்க பகுதியில இங்கே 4, இங்கே 4. அப்ப 2க்கு சேர்த்து பொதுவா ஒரு 4. சரிங்களா? கூட்டல்ல ஒரு பிளஸ் குறியீடு மைனஸ் குறியீடு வந்தாலே நம்ம கழிச்சு பெரிய எண் குறியீடு போடுவோம். அப்ப +3ஐயும் -4ஐயும் கழிச்சிங்கன்னா என்ன ஒண்ணு அப்படின்னா -1. ஏன் -1? பெரிய எண்ணில் மைனஸ் இருக்கிறதுனால -1. ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல். அப்போ நம்ம R பொது விகிதம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1/4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சம் தான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.